நம்மளுக்கு அபிஷேகம்லாம் பண்ண தெரியலையே! எப்படி இந்த தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்றது? வீட்ல இருக்க சிலைகளுக்கு அபிஷேகம் பண்றது நீங்க கவலைப்படவே தேவையில்லங்க. இந்த ஒரு அபிஷேகம் மட்டும் பண்ணாலே போதுங்க. அத்தனை தெய்வம் நீங்க வேண்டக்கூடிய அத்தனை தெய்வம் உங்க வீட்ல வந்து இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில வந்துட்டு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து கிடைக்க செய்வாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அபிஷேகம் இது. இது நிறைய பேரோட வீடுகள்ல வந்து பண்ணி பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற அபிஷேகங்கள் பண்ணலைனாலும் பரவால்ல. வீட்ல இருக்க சிலைகளுக்கு தினமுமே வந்து இந்த அபிஷேகம் மட்டும் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்துட்டு உங்க வாழ்க்கையில வந்துட்டு நடக்கிறது எல்லாமே வந்து வெற்றிகளா தாங்க நடக்கும். இந்த வெ தெய்வ சிலைகள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த தெய்வ சிலைகள குழாய்க்கு அடியில அப்படியே வந்துட்டு காட்டி, அதில ஒட்டியிருக்க சந்தன, குங்குமம் இதெல்லாம் கைகளால தேய்ச்சு கழுவி விட்டுட்டு, இந்த அபிஷேகம் செய்யும்போது கட்டாயமா வந்து நீங்க குளிச்சு சுத்தமா இருக்கணுங்க. அந்த குழாயில காட்டிட்டு, நம்ம சிங்க்ல இருக்கும்ல அந்த குழாயில வந்துட்டு இந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே காட்டி, தெய்வ சிலைகள நல்லா அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் நல்லா பண்ணிவிட்டு, அதுலேயும் சிவனுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது தண்ணீர் அபிஷேகங்க. அவர் வெறும் தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிட்டாலே மற்ற எல்லா தெய்வங்களுமே மனசு குளிர்ந்துருவாங்க. நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு, அதுக்கு பூக்கள் வச்சுட்டு, நீங்கள் ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு, மற்ற தெய்வ படங்களுக்கும் வந்துட்டு பூக்கள் வச்சுட்டு, நீங்கள் சாம்பிராணி தீப தூபம் காட்டினீங்க அப்படின்னு சொன்னாலே போதுங்க. உங்களோட பூஜையே வந்து நிறைவடைஞ்சிருங்க. ஒரு முறைப்படி ஒரு பூஜை பண்ணக்கூடிய பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். தெய்வங்கள் எல்லாமே வெற்றிகளை உங்களுக்கு தருவாங்க.